மகனே, மகளே, நம்பிக்கையோடிரு. என் பிள்ளையே, உன்னை ஒருபோதும் மறக்கவில்லை நீ நினைக்கிறாய். என் வாழ்க்கையை யாரும் புரிந்து கொள்ளவில்லை. எல்லோரும் என்னை விட்டுவிட்டார்கள். ஆனால் பிள்ளையே, உன்னை உன் தாய் மறந்தாலும் நான் உன்னை ஒருபோதும் மறக்க மாட்டேன். ஏசாயா 49, 15. உன் பெயர் என் கரங்களில் பொறிக்கப்பட்டிருக்கிறது. நீ எங்கு சென்றாலும் என் கண்கள் உன்னோடு செல்கின்றன. உன் சுமைகளை எனக்குக் கொடு. நீ தனியாகப் போராடுகிறாய். உன் இதயம் சுமையால் நசுங்குகிறது. ஆனால் நான் சொல்லுகிறேன், அயர்ந்து பாரம் சுமப்பவர்களே, என்னிடத்தில் வாருங்கள். நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை அளிப்பேன். மத்தேயு 10:28. பிள்ளையே, உன் சுமை பெரியதாயிருந்தாலும் என் தோள்கள் அதை சுமக்கக்கூடியவை. நீ விடுவிக்காததால் தான் உன் இதயம் வலிக்கிறது. இன்று உன் கவலை, உன் பயம், உன் குற்ற உணர்வு அனைத்தையும் என் பாதங்களில் வை. அப்பொழுது உன் மனம் சாந்தியை அடையும். உன் இரவுகள் வீணில்லை. உன் வாழ்க்கையில் நீ எத்தனை இரவுகள் விழித்திருக்கிறாய்? எத்தனை தடவை உன் படுக்கையில் புரண்டு கொண்டிருக்கிறாய்? உன் கண்கள் தூக்கம் காணவில்லை. உன் இதயம் சாந்தி காணவில்லை. ஆனால் பிள்ளையே, அந்த இரவுகள் வீணாகவில்லை. அந்த இரவுகளில் நான் உன் அருகில் அமர்ந்திருக்கிறேன். உன் மூச்சின் சத்தத்தையும் உன் இரவு துயரத்தின் சத்தத்தையும் நான் கேட்கிறேன். காலை ஒளி எழும்போது நீ அறியாமல் என் கரம் உன் தலையணையில் வைக்கப்பட்டிருக்கும். உன் துன்பம் உன்னை வளர்க்கிறது. நீ, ஏன் தேவனே, ஏன் இவ்வளவு துன்பம் என்று கேட்கிறாய். பிள்ளையே, நான் உன்னை துன்பத்திற்கு அழைக்கவில்லை. ஆனால் உன் துன்பத்தை என் கரங்களில் அழகாக்குகிறேன். எப்படிப்பட்டு பூச்சி சுருண்டு கிடக்கும்போது அழகான பட்டாம்பூச்சியாக மாறுகிறதோ அப்படியே உன் துன்பங்கள் உன்னை மாற்றுகின்றன. இன்று நீ அழுகிறாய், நாளை நீ சிரிப்பாய். இன்று நீ வீழ்கிறாய், நாளை நீ சாட்சியாக நிற்பாய். உன் வாழ்க்கைக்கு அர்த்தம் உண்டு. நீ சில நேரங்களில் நினைக்கிறாய், என் வாழ்வுக்கு பயன் என்ன? எல்லாம் வீணாகிப் போனது. ஆனால் நான் சொல்கிறேன், உன் வாழ்வு வீணல்ல. ஒவ்வொரு நாளும் நான் உனக்காக ஒரு திட்டம் வைத்திருக்கிறேன். நீ சாதாரணவன் அல்ல. நீ என் ராஜ்யத்திற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டவன். உன் வார்த்தைகள் யாருக்கோ ஆறுதலாக இருக்கும். உன் சிரிப்பு யாருக்கோ நம்பிக்கையாக இருக்கும். உன் சாட்சியங்கள் யாருக்கோ மீட்சியாக இருக்கும். உன் பாவங்களை நினைவில் வைக்கவில்லை. நீ பல தடவை பாவங்களில் விழுந்திருக்கிறாய். அதனால் உன் இதயம் குற்ற உணர்வில் சிக்கிக் கொண்டிருக்கிறது. ஆனால் பிள்ளையே, நான் உன் பாவங்களை மன்னித்து விட்டேன். என் இரத்தம் உன்னை சுத்தமாக்கிவிட்டது. நான் உன் பாவங்களை நினைவில் வைக்க மாட்டேன். எபிரெயர் 8:12. ஆகையால் நீ உன்னை குற்றம் சொல்லாதே. நீ எனக்கு பிள்ளை, சுதந்திரமடைந்த பிள்ளை. உன் பலவீனம் என் வல்லமையின் மேடை நீ நினைக்கிறாய். எனக்கு எதுவும் முடியாது. நான் மிகவும் சிறியவன். ஆனால் நான் சொல்கிறேன், என் வல்லமை உன் பலவீனத்தில் வெளிப்படும். நான் மோசேயை அனுப்பினேன். அவர் வாக்கில் பலவீனமாயிருந்தார். ஆனால் என் வார்த்தையை உலகம் கேட்க வைத்தேன். நான் தாவீதை தேர்ந்தெடுத்தேன். அவர் சிறிய மேய்ப்பான். ஆனாலும் என் சிங்காசனத்தில் ராஜாவாக்கினேன். அப்படியே உன்னையும் நான் உயர்த்துவேன். உன் குடும்பம் என் கைகளில் பிள்ளையே. உன் குடும்பம் குறித்த கவலை உன்னை அழுத்துகிறது. ஆனால் உன் குடும்பம் என் பாதுகாப்பில் இருக்கிறது. என் இரத்தத்தின் அடையாளம் உன் வாசலில் உள்ளது. நீ உன் குடும்பத்திற்காக ஜெபித்த ஒவ்வொரு வார்த்தையும் வீணாகவில்லை. நீ வானத்தை அசைத்து விட்டாய். உன் பிள்ளைகள் என் பாதங்களில் நடக்கும்படி நான் நடத்துவேன். உன் இல்லம் ஆசீர்வாதத்தின் இல்லமாகும். உன் நாளை என் கைகளில். நீ நாளைய தினத்தைப் பற்றி பயப்படுகிறாய். ஆனால் நினைவில் கொள், உன் நாளை என் கைகளில்தான் இருக்கிறது. நாளைக்கு கவலைப்படாதே. மத்தேயு 6:34. நீ இன்றைய தினத்தை விசுவாசத்தோடு நடந்தால் நாளைய தினத்தை நான் அழகாக்குவேன். எந்த கதவும் மூடப்பட்டிருந்தாலும் நான் திறக்கும் கதவுகளை யாரும் மூட முடியாது. உன் நம்பிக்கை உன்னை காக்கும் பிள்ளையே. உன் நம்பிக்கை சிறியதாக இருந்தாலும் அது மலைகளை அசைக்கும். ஒரு கடுகு விதை அளவுக்கு இருந்தாலும் அது உன் வாழ்வில் அதிசயம் செய்வதற்கு போதுமானது. ஆகையால் சோர்வடையாதே. நான் உன் பக்கத்தில் இருக்கிறேன். நான் சொல்வேன், மகனே, மகளே, நம்பிக்கையோடிரு. இறுதி வார்த்தை பிள்ளையே. உன் வாழ்வில் உலகம் பல வார்த்தைகள் பேசலாம். ஆனால் இறுதி வார்த்தை என்னிடம்தான் இருக்கிறது. அந்த இறுதி வார்த்தை வெற்றி. நீ தோற்றவன் அல்ல. நீ என் சிஷ்யன். நீ என் பிள்ளை. நீ என் சாட்சி. உன் வாழ்க்கையின் கதை இன்னும் அழகாக எழுதிக் கொண்டிருக்கிறது. என் அன்பான பிள்ளையே, நம்பிக்கையோடிரு.
நான் உன்னோடு இருக்கிறேன். நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன். நான் உன்னை என் கரங்களில் என்றும் தாங்குவேன். ஆமென்.